விஜய் அவர்கள் மாநாடு எங்க வைக்க போறாரு, எத்தனை மாநாடு வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஒரு மாநில மாநாடு திருச்சியில, 4 மண்டல மாநாடு. திருச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? 4 மண்டல மாநாடு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நடைபயணம், அது உண்மையான நடைபயணமா இருக்கும், மக்களை சந்திக்கிற நடைபயணமா இருக்கும். இப்போ விஜயோட இயல்பு எப்படி தெரியும்ல உங்களுக்கு, ரொம்ப பேச மாட்டாரு, ஆனா வேலைகள் கரெக்டா நடக்கும். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கெல்லாம் என்ன தெரியும், அவர் அரசியல் என்ன பண்ண போறாரு? 4 மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துட்டா அவர் அரசியல்ல பெரிய ஆளா? இது யாருன்னா, போகாத ஊருக்கு வழி சொல்றோம்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க, சரிங்களா? இது எங்கிருந்து வருது கூட, இந்த குரல் வருதுன்னு கூட எனக்கு தெரியும். விஜய் அவருடைய முயற்சி, முதல் கட்ட முயற்சியே என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் எதிர்பாராத முயற்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் விசிகாவையும் இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் பார்த்தீங்கன்னா இணைக்கணும், இணைச்சி பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி உருவாக்கணுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? கண்டிப்பாக சார், அது சொல்றதுக்கு ஒரு தனி துணி வேணும்ல சார். இந்த முட்டாள் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, விஜய் வெர்சஸ் சீமான், அவருடைய அளவுக்கு சீமான் அளவுக்குலாம் இப்படி சொல்லி தானே பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க. அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது நமக்கு எங்கேயாவது ஒரு சேர் கிடைக்குமான்னு ஏங்குறாரு. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடக்க போகுது. உங்களை நினைச்சு பார்க்க தான் நேரமே கிடையாது. உங்களுக்கு ஒரு இருக்கை கிடைக்குமான்னு பாருங்க. அந்த மாநாட்டில் இருக்கிற சோசியல் மீடியாலாம் போய் உட்காந்துட்டு விஜய் ஜீரோ, விஜய் வெற்றி அடைய மாட்டார், விஜய்க்கு அவருக்கும் தான் போட்டி, இவர் கேட்டா விஜய் ஒன்றுமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், விஜய் ஒன்றும் இல்லைல்ல, ஜீரோ இல்லை, ஏன்டா போகிற இடத்தெல்லாம் விஜய்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற? வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஏதேதோ விஷயங்கள் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருந்தாலும் எல்லாரோட பார்வையும் ஒரு பக்கம் தான் இருக்கு, விஜய் அவர்கள் பக்கம். விஜய் அவர்கள் மாநாடு எங்க வைக்க போறாரு, எத்தனை மாநாடு வைக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்தது. அதுக்கும் நிறைய இடங்கள்ல இருந்து ஆன்சர் வந்திருக்கு. ஒரு மாநில மாநாடு, 4 மண்டல மாநாடு, சட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைப்பயணமா விஜய் அவர்களே போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் நடைப்பயணம் போயிருக்கிறாங்க. ஸோ அது போல விஜய் அவர்களும் நடைப்பயணம் போறதா சில தகவல்கள் வந்திருக்கு. அதுக்கு அதை தெளிவா மக்களுக்கு சொல்லுங்களேன் சார். ஒரு மாநில மாநாடு திருச்சியில, 4 மண்டல மாநாடு. திருச்சின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? தான் அப்படின்னு சொல்றாங்கம்மா. பெரும்பகுதி ஏன்னா திருச்சி அந்த மத்திய பகுதினால பெரும்பாலும் திருச்சினா திருப்புமணின்னு சொல்லுவாங்க. எல்லா அரசியல் கட்சியை தொடங்கும் போதும் அது ஒரு சென்டிமெண்ட் இருக்கு அரசியல். அதான் சார், அது ஒரு கேள்வி முக்கியம். எதனாலுமே திருச்சி, அது எல்லா அரசியல் கட்சியுமே திருச்சியில தான் தொடங்கும். ஏன்னா மையப்பகுதின்றதுக்காக பண்ணது. ஆனால் எல்லா அரசியல் கட்சியும் திருச்சியில தான் அவங்களுடைய முதல் மாநாட்டை நடத்தியிருக்காங்க அரசியல் கட்சி தொடங்கி. அந்த வகையில் திருச்சியில தான் இருக்குன்ற தகவல் நம்ம எல்லாத்தையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 4 அவங்க என்ன அறிவிக்கப்பட்டிருக்கோ அதான் சொல்ல முடியும். 4 மண்டல மாநாடு இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நடைபயணம், அது உண்மையான நடைபயணமா இருக்கும், மக்களை சந்திக்கிற நடைபயணமா இருக்கும். நடைபயணம்னா மக்களை போய் சந்திக்கணும், கிராமமா போகணும். அந்த வகையில பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நடக்குது. இது உண்மையா? இது உண்மையான தகவல். வைகோ அவர்கள் போனது நடைபயணம். போற இடத்துலலாம் ராகுல் காந்தி அவர்கள் போனா, அதுவும் சொல்லலாம், அதுவும் சொல்ல முடியும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத யாத்திரைனா குமரி அனந்தன் ஒரு முறை போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் 2வது சொன்னால் வரலாறுல இருக்கதான் சொல்ல முடியும், சரிங்களா? 2வது வைகோ அவர்களுடைய உண்மையா நடைபயணம், மக்களை சந்திக்கிற நடைபயணமா இருக்கும். அதில் அந்த வகையில் 3வதா இது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடக்கிற சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்காதீங்க, அவர் இன்னும் நடக்கவே இல்லை, சரிங்களா? ஆனால் நீங்க சொல்லிட்டு யாருன்னு கேட்காதீங்கன்னா நான் எப்படி விடுவேன்? அது வேணாம், வேணாம். அது 3வதா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய நடைபயணம் உண்மையான நடைபயணம், மக்களை சந்திக்கிற நடைபயணம் தான் உண்மையான நடைபயணம். சார், அவர் உண்மைக்குமே நடைபயணம் போறேன்னு சொல்லி அவரே அறிக்கை விட்டுருக்காரு. நிச்சயமா நடைபயணம் இதெல்லாம் இருக்கு. அது அடுத்தடுத்து அதுக்கான வேலைகள் திட்டமிட்டு சரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதனால இதுதான் இப்போதைக்கு இருக்கிற தகவல். இந்த தகவல் தான் அவங்க அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் சொல்லக்கூடிய தகவல். இதுதான் அவங்க டீம்ல சொல்லக்கூடிய தகவல். இதுதான் சார். அதுவே சும்மா பொய் அப்படின்லாம் சொல்றாங்களே சார், அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் பொய். வரக்கூடிய விஷயங்கள் இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுனா தீவிரவாத இயக்கமா தொடங்கி இருக்கிறாரு, அரசியல் கட்சி தானே தொடங்கி இருக்கிறாரு. சொல்லக்கூடிய செய்திகளை சொல்றாங்க, சரிங்களா? அது திட்டமிட்டு வேலைகள் செய்யறாங்க, ரொம்ப பேசாம வேலைகள். இப்போ விஜயோட இயல்பு எப்படி தெரியும்ல உங்களுக்கு, ரொம்ப பேச மாட்டாரு, ஆனா வேலைகள் கரெக்டா நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா, விஜய்க்கெல்லாம் என்ன தெரியும், அவர் அரசியல் என்ன பண்ண போறாரு? 4 மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துட்டா அவர் அரசியல்ல பெரிய ஆளா?
எந்த அரசியல் தலைவர் வந்துட்டு தன்னோட காசு செலவு பண்ணாம இருக்கிறாரு? இவர் 4 கேமரா முன்னாடி பண்ணிட்டு வெளியே காமிச்சிட்டா இவர் பெரிய ஆளா அப்படின்னு கேட்கறவங்க உங்களுக்கும் தெரியும், நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன பதில் சொல்லுமா? இது யாருன்னா போகாத ஊருக்கு வழி சொல்றோம்னு சொல்லி சில பேர் இருப்பாங்க, சரிங்களா? இது வந்து எங்கேருந்து வருது கூட, இந்த குரல் வருதுன்னு கூட எனக்கு தெரியும். இதை வந்து பொதுவாகவே அவர் என்ன சொல்கிறார், விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்களுடைய நமக்கு வந்து எந்த பாண்டிங் கிடையாது, தாவேக்காக நமக்கு எந்த பாண்டிங் கிடையாது. அப்படி வெளியே சொல்ல மாட்டாங்களே. அப்படி சொல்லணும்னா அது நான் சேகர் ஜெய்சங்கர் அவர்கள் விஜய் பக்கம் தான் நான் விஜயோட அரசியல் வந்து முழுமையாக ஆதரிக்கிறேன், வெளிப்படையாக ஆதரிக்கிறேன். இந்த ரகசியம்லாம் கிடையாது, வெளிப்படையாக விஜயோட அரசியல் வருகையை வந்து ஆதரிக்கிறேன், சரிங்களா? அது வந்து அதில் எந்த மறைவும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது கேட்டால், இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, அதுக்கு வந்துடுறேன். முதல்ல ஒரு சிலர்னு சொன்னீங்கல்ல, ஒரு சிலர்லாம் கிடையாது, ஒரே ஒருவர் தான். அவர் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் அவர்கள் சொன்னது தான். தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய தோழர்களுக்கு சொல்கிறது, அவருடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்களுக்கு அவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை விமர்சிக்கிறவங்களை வந்து நீங்கள் வந்து பதிலடிக்கு தரேன்னு சொல்லி விமர்சிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கள ஏதோ சாட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையாக வந்து வேலைகளை பாருங்கள், மாநாட்டு வேலைகளை பாருங்கள், விமர்சனம் பண்ணவங்களுக்கு நீங்கள் பதிலுக்கு பதில் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு வந்து யாருக்கு சொல்கிறாரு? அவங்களுடைய கட்சியினருக்கு சொல்கிறாரு. எனக்கு சொல்லவும் முடியாது. நான் தாவேக்கல தொண்டர் கிடையாது, அதில் எந்த எனக்கு பாண்டிங் கிடையாது. ஆனால் அவருடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர்கள் மற்றும் கட்சியினருக்கு என்ன சொல்றாரு கேட்டா, என்னை எதிர்த்து பேசக்கூடிய நபர்களுக்கு நீங்க வந்து பதில் சொல்லி வந்து உங்களுடைய வேலையை நீங்க பாருங்க. அதுல ஏற்கனவே உங்களுக்கு லியோ படம் அந்த சக்சஸ் மீட்ல சொன்னது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சமூக வலைதளத்தில் சண்டை வேண்டாம் நண்பா அப்படி அதை வந்து அவங்க மதிக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு கோடு போட்டால் அந்த கோட்டில் நிற்கிறாங்க, அதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப பார்க்கணும். இல்லைன்னா நீங்கள் சொல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்காங்க, இல்லைன்னா கட்டுப்பாடற்ற. இப்போ நீங்கள் பார்க்கலாம், இப்போ நாம் தமிழர்கள் இல்லை மற்ற சில கட்சிகளில் வந்து சில கட்சிகளில் அவருடைய தலைவரை விமர்சனம் பண்ணால் உடனே வந்து ரொம்ப வல்கராக வந்து கமெண்ட் கொடுக்குறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அதே நீங்கள் விஜயோட வந்து எவ்வளோதான் விமர்சனம் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் கொடுத்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு கஞ்சாட காமிச்சா ஒரு ஐடியாவில் இருக்காங்க, நம்மளே அவங்கள வளர்த்து விட வேண்டாம், பொருட்படுத்தாதீங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நபருக்கு நான் வந்துடுறேன். நீங்கள் சொல்லக்கூடிய நபர் வந்து பிரபல பத்திரிகையாளர், அரசியல் நிபுணர், அரசியல் வந்து வியூக அமைப்பாளர், அப்புறம் வேற ஏதாவது இருந்தால் போட்டுக்குங்க, சரிங்களா? அவர் ஒரு பிரசாந்த் கிஷோர், தமிழ்நாட்டின் பிரசாந்த் கிஷோர், அவரை நீங்கள் அப்படி எடுத்துங்க. அவர் வந்து என்ன சொன்ன கேட்டேன்னா, விஜய் காலையில் தூங்கி எழுந்ததுமே விஜய் வந்து 0, விஜய்க்கு செல்வாக்கு இல்லை, விஜய்க்கு வந்து ஓட்டு இல்லை, விஜய் வெற்றி அடைய மாட்டார், இப்படி வந்து இதே தொடர்ச்சியாக வந்து சொல்லி போகிற இடத்துலலாம் வந்து விஜயை பற்றி பேசி கிட்டத்தட்ட வந்து ஒரு அறிவிக்கப்படாத தாவேக்காவோட ஒரு கொள்கை பரப்பு செயலராக இருக்கிறாருன்னு சொல்லலாம். இப்போ விஜய் நீங்கள் வந்து தற்செயலாக நீங்கள் வந்து செய்தியே இல்லைன்னா நீங்கள் மறந்துடுவீங்க. அப்போ விஜய் வந்து விமர்சிக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக போகிற எல்லா காணொலியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சீமான அளவுக்கு வர மாட்டார். யாரோட ஒப்பின்னு ஒரு ஏதாவது இருக்கா பாருங்க. விஜய் நாங்கள் வந்து இப்போ மக்கள் வந்து எம்ஜிஆருக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க. இது எம்ஜிஆருக்கு வந்து சமமான தலைவராக ஒப்பிடும்போது ஒருத்தர் என்ன சொன்ன கேட்டா, விஜய் வந்து சீமான அளவுக்கு வெற்றி பெற மாட்டார். சீமானே இன்னும் வெற்றி பெறலடா, சீமானே இன்னும் வெற்றி பெறல. ஒரு குறிப்பிட்ட எதுக்காக என்னன்னா, இது வந்து நீங்கள் வந்து திமுகவுக்கு எதிரானவர் வந்து நீங்கள் திமுக விசஸ் தாவேக்கா அப்படி கொண்டு போயிடாதீங்க. உதய் விசஸ் விஜய் அப்படி கொண்டு போயிடாதீங்க. சின்னதாக ஒரு வட்டம் இருக்குது. நாம் தமிழர் சீமான் அவருக்கு வெற்றி பெற மாட்டார். சீமானே இன்னும் வெற்றி பெறல. 8000 ஓட்டு 10,000 ஓட்டுல வந்து ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிறாரு. விஜயோட வந்து பார்த்தீங்கன்னா இலக்கு வேற. அவர் வந்து அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்றாக வந்து ஒரு அரசியல் கட்சியாக வந்து உண்மையான மாற்று அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைக்கணும்னு முடிவு பண்ணி வராரு. அவர் அணிகளை வந்து கூட்டணிகளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய முயற்சிகள் எடுக்கிறார். அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, ஆனால் எடுக்கிறார். விஜய் அவருடைய முயற்சி முதல் கட்ட முயற்சியே என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் எதிர்பாராத முயற்சின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் விசிகாவையும் இந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கணும், இணைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி உருவாக்கணுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? கண்டிப்பாக சார், அது சொல்றதுக்கு ஒரு தனி துணி வேணும்ல சார். ஃபுல்லாக இருக்குதா?
இந்த முட்டாள் என்ன சொல்லிட்டு இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, என்ன வேறு வழி இல்லாமல் நான் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வெர்சஸ் சீமான், அவருடைய அளவுக்கு வந்து சீமான் அளவுக்குலாம் இப்படி சொல்லி சொல்லி தானே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்கி வச்சுருக்கீங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது தெரியும்ல. நம்ம அது போகல, அதுக்குள்ளே போக விரும்பல. நான் மீண்டும் சொல்கிறேன், இங்கே வந்து எதிரி யாருன்றது வந்து அவரே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணி டிக்ளேர் பண்ணி சொல்லவே இல்லை. யாரை இணைச்சிக்கணுன்ற ஒரு முடிவில் இருக்கிறார். யாரெல்லாம் தன் பக்கம் கொண்டு வரணும், யாரெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அன்பால் இணைக்கணுன்ற முயற்சியில் விஜய் இருக்கிறார். அதை கெடுக்கணுன்ற முயற்சியில் ஒரே ஒரு நபர், அவர் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அவர் என்ன சொல்லிருக்கேன்னா, அவரெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய பொருட்டாக இது பண்ணாதீங்க, பேசினா பேசட்டும், விமர்சனம் பண்ணட்டும்னு தான் சொல்கிறார். அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுக்காதீங்க. ஆனால் நம்ம சும்மா இருக்க முடியாதுல்ல, நம்ம சும்மா இருக்க முடியாது. நம்மளுடைய வேலையை தானே, நான் நியாயத்தை பேசுகிறது தான் வேலை. அடுத்தவங்களை விமர்சிக்கணும், காயப்படுத்துறதும் நோக்கம் கிடையாது. ஆனால் ஒரு நியாயத்தை பேசணும். நீங்கள் விஜய் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பிராண்டு நீங்கள் யாரை, மோடியை பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராண்டாக தோத்துட்டாரு. மைனாரிட்டி தானே, மைனாரிட்டி கவர்மெண்ட்டு. இந்த பக்கம் வந்து அண்ணாமலையை பிராண்டு நீங்கள். அண்ணாமலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊரை விட்டு பொட்டி படிக்கிற ரெடி ஆகிட்டு இருக்கிறாரு. இப்போ புரியுதுங்களா இங்கே வியூக அமைப்பாளரோட நிலைமை என்னான்ட்டு? எடப்பாடி ராஜதந்திரி நீங்கள், அப்புறம் நீங்களே சொல்கிறீங்க இப்போ 10 தோல்வி பழனிசாமின்னு நீங்களே ஒரு பட்ட பேர் கொடுக்குறீங்க. இப்போ புரியுதுங்களா, நீங்கள் கால் வைக்கிற இடம் விளங்கலை. இப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு கேட்டால், நமக்கு வந்து ஒரு அரசியல் ஆலோசகராக நம்மளை எடுத்துக்கவே இல்லை விஜய். உன்னை விட தாத்தாலாம் அங்கே இருக்கிறாங்க, லைன் நின்றுட்டு இருக்கிறாங்க. நான் ஆலோசனை சொல்கிறேன்ட்டு யாருடைய ஆலோசனை கேட்குற அளவுக்கு அவர் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அரசியல் தெரியும். நீங்கள் என்ன சின்ன பிள்ளை நினச்சிருக்கீங்க போல இருக்குது. 50 வயசு ஆகுது. நீங்கள் என்ன விஜய்க்கு நான் அரசியல் சொல்லித்தரேன், இவரெல்லாம் அரசியல் சொல்லித்தர அளவுக்கு விஜய்க்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேரம் கூட கிடையாது. உங்களுடைய விமர்சனத்தை படிக்கிறதுக்கே ஒரு நேரம் கிடையாது, பார்க்கறதுக்கே நேரம் கிடையாது. இதுதான் உண்மை. நானாக கேட்பேன் அதில் செய்தி தொடர்பாளர், ஏன்பா இவர் வந்து பேசியிருக்காரு கவுண்டர்னா, எங்கள் தலைவர் அதெல்லாம் வந்து சட்டையே பண்ண வேணான்ட்டார், அதெல்லாம் புறந்தலை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புரியுது நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கே வந்து புஷி ஆனந்த் இருக்கிறார். அவருக்கு தமிழ்நாடு அரசியல் நல்லா தெரியும். அவர் பாண்டிச்சேரி அரசியலும் தெரியும், தமிழ்நாடு அரசியலும் தெரியும் புஷி ஆனந்துக்கு. சரிங்களா? ரெண்டாவது, ஒரு கட்சியை வந்து அதாவது ஒரு மக்கள் இயக்கமான ரசிகர் மன்றம் வந்து மக்கள் இயக்கமாக மாறின பிறகு அதை வழி நடத்தினவர். அது அரசியல் கட்சி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு, பாண்டிச்சேரியில் இருந்திருக்கு, அந்த அனுபவம் உதவும். இதாண்டி விஜய் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் தெரியும். இதில் என்னத்தை நீங்கள் போய் கற்றுக் கொடுக்க போகிறீங்க? அவருக்கு குழந்தையா அவர்? உங்களை யார் கேட்டாங்க? அப்போ உங்களை வந்து பார்த்தீங்கன்னா புறந்தள்ளிட்டாரு, உங்களை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கவே இல்லை. யாருன்னு கேட்குறாரு. அவர் யாருன்றதே முதல்ல வந்து நீங்கள் தான் சொல்லிக்கிறீங்க. உங்களை நான் வியூக அமைப்பாளர், நான் சொன்னது தான். நீ சொன்னது எதுவுமே நடக்கவே இல்லையே. நீ சொன்ன ஆட்களெல்லாம் ஜீரோ ஆகிட்டாங்க. பன்னீர்செல்வம் காணாமல் போயிட்டார். நீங்கள் கடந்த காலத்தில் யாரெல்லாம் பெரிய ஒரு வந்து கிராண்டுன்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா துண்டை காணாம துணியை காணாமல் போயிடும். இது உண்மை, வரலாறு. யார் இங்கே வந்து பிரைமரி ஃபோர்ஸ், யார் செகண்டரி ஃபோர்ஸ்? நீங்கள் அப்புறம் நல்லா சொல்லிவிடுவேன் நான். இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஃபோர்ஸ் தான் இருக்காங்க. நீங்கள் சொன்னக்கூடிய ஆளுங்க வந்து இந்திரா காந்தி எடுத்துங்க, பிரைமரி ஃபோர்ஸா செகண்டரி ஃபோர்ஸா? வரிசையாக நீங்கள் எந்த தலைவரெலாம் நீங்கள் சொல்லுங்கள், எந்த தலைவரும் நீங்கள் சொல்ல முடியாது. எல்லாமே செகண்டரி ஃபோர்ஸ் தான். விஜய் பிரைமரி ஃபோர்ஸா செகண்டரி ஃபோர்ஸா? கட்சியை உருவாக்குறாங்கல்ல, அவங்க தானே உருவாக்குறாங்க. இல்லை வேற ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க போய் ஜாயின் பண்ணிக்கிறாங்களா? அங்கே உங்களுக்கு கேள்வி வர்றதுக்கு பிரைமரி ஃபோர்ஸா? அப்போ உனக்கே தெரியல யார் பிரைமரி ஃபோர்ஸு யார் செகண்டரி ஃபோர்ஸு. உனக்கே குழப்பத்தில் இருக்கிற நீ, யாருக்கு உனக்கு தெரியல. மோடி பிரைமரி ஃபோர்ஸா செகண்டரி ஃபோர்ஸா? எல்லாருமே உன்னால. அப்போ உனக்கு என்னன்னு கேட்டால் ஒரு என்ன ஒரு மாலக்கண் நோய் மாதிரி இருக்கு உனக்கு. அதனால் ஒரு பேசணும் நிறைய நம்ம சொல்லலாம், அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது அவர். விஜய் நீங்கள் உங்களுக்கு என்னன்னு கேட்டால், விஜய் நீங்கள் வந்து தாக்கி பேசுறது எதுக்காக? வியூஸ் வரும். விஜயோட ரசிகர்கள் பார்ப்பாங்க, அண்ணனை யாரோ திட்டுறாங்களேன்னு சொல்லி பார்ப்பாங்க இல்லையா? அதன் மூலமாக உங்களுக்கு வந்து கேட்டால் ஒரு வருவாய் கிடைக்குது, அவ்வளோதான். விஜய் திட்டினா வியூஸ் வரும் உங்களுக்கு. அப்போ ஒரு வகையில் விஜய் உங்களுக்கு சாப்பாடு போடுறார். நீங்கள் வாங்குகிற ஊதியம், ஒரு இடத்துல போய் பேசுகிறீங்க, அங்கே போய் ஒரு 4000 5000 வாங்குறீங்க, அப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கெலாம் வாங்கி ஸ்ட்ரிங் ஆப்ரேஷனும் சிக்கிறீங்க. இதெல்லாம் எதுக்காக? வயிற்ற கழுவுறதுக்காக. வயிற்ற கழுவுறதுக்கு விஜய் உங்களுக்கு உதவி பண்ணுறாரு. இதுதான் உண்மை, இதானே எதார்த்தம்.
ஆகவே மாநாடு வேற லெவல் நடக்க போகுது. மாநாடு இப்போ இழுத்து வரீங்க நீங்கள், மாநாட்டுக்காக இழுத்து வரீங்க. அந்த மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது நமக்கு எங்கேயாவது ஒரு சேர் கிடைக்குமான்னு ஏங்குறாரு அவர். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான மாநாடு நடக்க போகுது. உங்களை நினச்சி பார்க்க தான் நேரமே கிடையாது. உங்களுக்கு ஒரு இருக்கை கிடைக்குமான்னு பாருங்க அந்த மாநாட்டில். நீங்கள் விமர்சிக்கிறது பெருசு இல்லை. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தாங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். எத்தனை விமர்சனம் வந்தாலும் அதை வந்து சகிச்சுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டார். உங்களெல்லாம் எதிர்த்து உங்களை யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை அவருக்கு. முதல்ல யாராவது போய் தகவல் சொன்னால்தான் உண்டு. உங்களை யோசிக்கிறதுக்கு, உங்களை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா புசியானதுக்கே நேரம் கிடையாது. இரண்டாவது தலைவராக இருக்கக்கூடிய வந்து புசியானதுக்கே உங்களை பற்றி யோசிக்கிறது நேரம் கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது, பிரம்மாண்டமான வேலைகள். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற சோஷியல் மீடியாலாம் போய் உட்காந்துட்டு விஜய் ஜீரோ, விஜய் வெற்றி அடைய மாட்டார், விஜய்க்கு அவருக்கும் தான் போட்டி, இவர் வந்து கேட்டால் விஜய் வந்து ஒன்றுமே கிடையாது. நான் என்ன கேட்குறேன், விஜய் ஒன்றும் இல்லை, ஜீரோ இல்லை. ஏன்டா போகிற இடத்தெல்லாம் விஜய் விஜய்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிற? நானே கேட்குறேன், விஜய் ஜீரோ இல்லை, எதுக்கு நீ விஜய் பற்றி பேசுகிற? விஜய் வெற்றி அடைய மாட்டார், ஏன் பேசுகிற? விஜய் யாருக்கு யார் போட்டின்னு விஜய் தானே முடிவு பண்ண போகிறார், நீ எப்படி முடிவு பண்ணுற? நீங்கள் சிண்டு முடிக்க, நீங்கள் பண்ணுற அரசியலெல்லாம் அவர் பலியாயிட மாட்டார். அதனால் இதை நான் என்னுடைய விருப்பத்துக்கு தான் நான் இதை பேசுகிறேன். இதை வந்து யாரும் வந்து என்னை வந்து கட்டுப்படுத்த முடியாது, விஜய் என்னை கட்டுப்படுத்த முடியாது. மனசில் எனக்கு நியாயம் படுது. ஏன் இந்த ஒரு நபர் குறிப்பிட்டு ஒருத்தரை மட்டும் வந்து போகிற இடத்தெல்லாம் திட்டுறாரு? அவசியம் என்ன? இன்னும் ஒரு களத்துக்கே நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டால் இன்னும் முழு வீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைகள் நடந்துட்டு இருக்குது. அது வரதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே இப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அப்படி தான் சொல்லி அவரை வந்து குறுகிய வட்டத்தில் கொண்டு வந்துட்டு நீங்கள் வைக்கிறீங்க. ஆனால் இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து வலிமையாக தான் இருக்கிறார். அதிமுக அவர்கிட்ட தான் இருக்குது. அங்கேயாவது ஏதாவது சாதிச்சிங்களா? அங்கேயும் நீங்கள் எதுவும் சாதிக்கலை. இப்போ நீங்கள் அடுத்த கட்டமாக கேட்டால் ஒரு சிண்டு முடிக்கிற வேலை தான் நடக்குது இங்கே. இப்போது நான் சொல்கிறேன், அவர் எந்த இடத்துலையும் யாரையும் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எதிரியாக யாரையும் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணவே இல்லை. அரசியல் கட்சி தொடங்குறார், தொடங்கி அது வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு அமைக்கிறதுக்கான அந்த வேலைகளில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2026க்குள்ளே அவர் வந்து அவருக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு நான் சொல்கிறேன், அவருக்கு ஒரு திட்டம் என்னன்னு கேட்டால் இந்தந்த அரசியல் கட்சிகளை வந்து இணைக்கணும், பிரிஞ்சிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். அது அன்புமணியாக இருக்கட்டும், திருமாவளவன் இருக்கட்டும். இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் தானே. இதன் மூலமாக இரண்டு சமூகங்களுக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்படும் தானே. அந்த முயற்சி எடுக்கிறது வந்து நம்ம வரவேற்கணும் தானே. நல்லது செய்தால் யாராலும் வந்து நம்ம பாராட்டி தானே ஆகணும். இது ஒரு நல்ல விஷயம் தானே. இரண்டு சமூகங்கள் வந்து ஆதி திராவிடரும் வந்து வன்னியர்களும் இரண்டு தலைவர்களும் இணைஞ்ச சரியான நடவடிக்கை தானே. அவங்க எல்லாம் இப்போ ரெண்டு தரப்புலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறங்கு முகம் தானே. எப்படி இருந்தாலும் இங்கேயும் 2 சீட்டுக்கு மேலே வாங்க முடியல, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைய முடியல, பெரிய வாக்கு வங்கிகள். அப்போ மீடியேஷனாக ஒருத்தர் வந்து அதை இணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அது நல்ல வரவேற்கணும். அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாணிக்கத்தனம். அதை கெடுத்து விடுற வேலை தான் இந்த மாதிரி ஆட்கள் பண்ணுறது. அவங்களுக்கு தமிழ்நாடு அரசியலில் ஒரு வேல்யூ இல்லை. பட் இருந்தாலும் நான் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு உச்சரிப்பு, விஜய் ஒன்று ஜீரோ, விஜய்க்கு ஒன்றும் தெரியாது. எதுக்காக இதை சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வளரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வளர்ச்சியை தடுக்கணும். இவர் ஒருத்தர் பேச விடுப்பா, இவர் பேசுறதுனால என்ன ஆகிட போகிறது? இவர் போய் கால் வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் இவர் காலை வச்சாலும்னு கேட்டிங்கன்னா யார் வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெற்றி அடைவார்ன்ற ஒரு வார்த்தை சொல்கிறாருல்ல, ஜம்ப் ஆகிடுவார் சொன்னார். யாரா? சீமான. இது ஆகிட்டு இருக்கிறாரு ஜம்ப். அண்ணாமலையே கிராண்டுன்னாரு, இந்த வெளிநாட்டுக்கு டிக்கெட் எடுத்துட்டார். அப்போ இதுக்கு மேலே அவர் என்ன சொல்றது தெரியல, அவ்வளோதான். கண்டிப்பா சார். மாநாடு எப்படி நடக்குது, மாநாடுக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நல்லது, நன்றி.